வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் உதவி பேராசிரியை திருமிகு ஜென்சி அவர்கள். வணக்கம். வணக்கம். முதல்வர் உட்பட பல்வேறு தரப்பிலிருந்தும் வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறீர்கள். புதிய தலைமுறை சார்பாகவும் வாழ்த்துக்கள். இந்த அங்கீகாரத்திற்கு பின்பான பயணம் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல என்னை பற்றி சொல்லிக்கிறேன். ஐம் டாக்டர் ஜென்சி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ், லயலா காலேஜ். ஸோ நான் ஒரு திருநங்கை அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டின் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினை தான் நான் பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் நான் இப்போ இருக்கிறத மட்டும்தான் பார்க்குறாங்க. எனக்கு பின்னாடி இருக்கிற என்னுடைய பிரச்சனைகள், நான் அனுபவித்த என்னுடைய வாழ்க்கை பயணங்கள், அதில் எனக்கு இருந்த ஹார்ட்ஷிப்ஸ், அதை பற்றிலாம் நிறைய பேர்கிட்ட நான் நிறைய ஷேர் பண்ணவும் முடியல. ஏன்னா இது வந்து ஒரு சாதாரணமான விஷயமும் கிடையாது. இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது இட் இஸ் நாட் ஈஸி. ஸோ அதுக்கு பின்னாடி நான் ஒவ்வொரு நாளும் பட்ட கஷ்டங்கள், அதனுடைய வேதனைகளை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணேன்னா அது பண்ணவே முடியாது. ஏன்னா அப்படியேப்பட்ட ஒரு அனுபவங்கள்லாம் எனக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். ஒரு பஸ்ஸில் நம்ம டிக்கெட் கேட்கணுன்னா கூட இந்த வாய்ஸ் கேட்டோடனே ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு கேட்டோடனே அங்கே இருக்கிற எல்லாருமே நம்மளை திரும்பி பார்ப்பாங்க. அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது நம்மளும் நார்மலான ஒரு ஆண் பெண் மாதிரி ஏன் நம்மளை ஏற்றுக்க மாட்டுறாங்க? அப்போ இந்த குரல் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆணும் பெண்ணும் கலந்த ஒரு குரலாக இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறது. அது அந்த மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எனக்கு அமையும் பொழுது, ஸோ நிறைய இடத்துல வந்து நான் வந்து என்னை குரலை கொஞ்சம் மாற்றி பேசலாமோ அப்படின்னு நிறைய நாள் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அது எல்லாத்துலேயுமே நான் தோற்று தான் போயிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துலையும் நான் நிறைய இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு நாளுமே எங்களுடைய கஷ்டங்கள் வந்து ஒரு பெரிய விஷயந்தான். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து ஒரு டீ குடிக்கிற பழக்கம் இல்லை காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தினந்தோறும் நீங்கள் வந்து அது இல்லாமல் வெளியே ஆஃபீஸ் போக மாட்டீங்க. ஒரு நாள் பால் இல்லை, காஃபி தூள் இல்லை, டீ இல்லை, எதுவுமே இல்லை. அன்றைக்கி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க சொல்லுங்கள்? ஏதோ ஒரு வெறுமை இருக்கிற மாதிரி ஒரு சிரமம் இருக்கும். ஏதோ ஒரு சிரமம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் படுற கஷ்டங்கள் தினந்தோறும் ஒரு விதமான கஷ்டங்கள். ஸோ அதை வந்து விவரிக்கவே முடியாது. நீங்கள் ஒரு நாள் காஃபி டீ இல்லைன்றதுக்கே ஒரு வெறுமை, ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு எப்படியே தோணுது இல்லையா? அப்போது எங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்னு நீங்கள் இதில் இன்னும் இந்த சொசைட்டியில் திருநங்கை தொடர்பான அக்செப்டன்ஸ் வரலை இல்லையா? கண்டிப்பாகவே வரல. இப்போ பார்த்தீங்கன்னா, சங்க காலத்தில் திருநங்கைகள் அப்படி இருந்ததுக்கான சான்றுகள் நிறைய பாடல்கள் எல்லாம் இருக்குது. எங்களை பற்றி பேசியிருக்காங்க. நிறைய பெயர்கள்லாம் வச்சு அவங்க வந்து அழைச்சிருக்கிறாங்க. அரசர்களுக்கு வந்து பாதுகாவலராகவும், அரசர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறவங்களாகவும், அரசர்களுக்கு கருத்துக்களையும் ஆலோசனைகளை வழங்குறவங்களாகவும் திருநங்கைகள் இருந்ததுக்கான நிறைய சான்றுகள் சங்க இலக்கியத்தில் இருந்து தான் இருக்குது. குடும்பத்தில் எப்படி இருந்துச்சு? அம்மா கிட்டையும் மூத்த சகோதரி கிட்டையும் நான் முதலாக சொன்னேன் அப்படின்னு நீங்கள் ஊடக பேட்டியில் சொன்னதை நம்ம பார்த்தோம். குடும்பத்தில் அந்த ஏற்றுக்கொள்ளுதல்ங்கிறது தொடங்கிடுச்சா? ஸோ ஆரம்பத்தில் எல்லாருமே, ஏன்னா நான் வந்து ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்ததுனால அங்கே எல்லாம் இந்த சென்னை நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சென்னையில் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனால் எங்கள் ஏரியாவில் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா அப்படின்றது இன்னமும் வந்து அது கேள்விக்குறி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வரைக்குமே ஒரு திருநங்கை அப்படின்னாவே அவங்களுடைய தாட் என்னென்னா, அவங்க வந்து செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்ணுறவங்க, பெக்கிங் ஒர்க் பண்ணுறவங்க அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க. நானே இவ்வளோ தூரம் படித்து மாறிட்டேன்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் எனக்கு சொன்னது, நீயும் அந்த பாதைக்கு போயிட்டியா, இவ்வளோ படித்து எல்லாமே வீணாக போயிடுச்சு அப்படின்னு தான் எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு திங்கிங் இருக்கிற ஒரு குடும்பத்தில் இருந்ததுனால எங்கள் ஃபேமிலியிலும் கூட அது வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாம் ஆரம்பத்தில் அடித்து புளிச்சு அழுவாங்க இல்லையா, திடீர்னு இப்படி மாறிட்டான். அந்த மாதிரி எங்கள் வீட்லேயும் எங்கள் அக்காலாம் அந்த மாதிரி பண்ணாங்க. அப்புறமா வந்து சட்டப்பேரவையில் உதயநிதி அண்ணன் அவர்கள் வந்து என்னோடய பேரை ரெப்ரசென்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி இந்திய அளவில் ஒரு திருநங்கை வந்து லயலா காலேஜில் PhD படிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் அங்கங்கே நியூஸ்லலாம் ஓடின உடனே தான் கொஞ்சம் எங்கள் நெய்பர்ஸ், எங்கள் வீட்டாண்ட இருக்கிற சுற்றி இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பித்தாங்க. பரவாயில்ல, உன் படிப்பும் கூடவே இருக்குது அப்படின்னு. அப்போ பாருங்கள், அவங்க திங்கிங் என்னென்னா, திருநங்கைனா இதுதான் அவங்களுக்கு தொழில் அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க. அப்போ இவ்வளோ தூரம் நீ படித்தது வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுது, பரவாயில்ல இந்த பிள்ளை ஏதோ கொஞ்சம் சாதிக்குது, ஏதோ அதுக்கான பாதையில் போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு எண்ணமே அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு தோணுச்சு. இது எல்லா திருநங்கைகளுக்கும் வாய்ப்பாக எப்படி அமையும்னு நினைக்கிறீங்க? உதவி பேராசிரியை ஜென்சி அப்படிங்கிறதுக்கு பிறகு உங்களை சுற்றி இருக்கிறவங்க, குடும்பத்தில், சொசைட்டியில் எப்படி உங்களை அணுகுனாங்க? ஒரு நாளும் என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை வந்து அணுகுன விதங்கள் வந்து ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு அணுகுமுறைகள் தான் அப்படின்னு நான் சொல்லணும். நான் இப்போ இவ்வளோ தூரம் படித்து ஒரு பெரிய ஆளாக வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நிறைய பேர் என்னை மதிக்கிறாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, இது பண்ணாங்க. ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா, இது இவ்வளோ தூரம் படித்தது என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கிடையாது. இது வந்து ரோட்டில் நின்று ஏதோ நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. இது வந்து ஏதோ பெக்கிங் ஒர்க்ஸ் பண்ணுது அப்படின்னு அந்த மாதிரியான நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்கிற நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. அவங்களுக்கெல்லாம் சுத்தமாக கிடையாது.
கிடையவே கிடையாது. அப்பயும் இந்த மாதிரி அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது நம்ம ஆனாலும் கூட அந்த கஷ்டத்தை நான் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காமல் அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்காம அதை வந்து தட்டி விடணும்னு முடிவு பண்ணேன். ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த கஷ்டங்கள்லாம் வந்து அது விவரிக்கவே முடியாது. அந்த கஷ்டங்களுடைய வழிகளை வந்து சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு நாளும் நடக்கும். நான் உங்களுக்கு அதுக்கு எக்ஸாம்பிளும் சொன்னேன். அந்த மாதிரி இருக்கின்ற பட்சத்தில் இந்த சூழ்நிலைகள்லாம் நம்ம எப்படி கையாளணும், இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்றத நான் ஆலோசனை பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து எஜுகேஷன் தான் பெருசாக தெரிஞ்சிச்சு. அப்போ எஜுகேஷனை நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும். நான் ஒரு சின்ன பிள்ளையா எங்கள் ஊரில் இருக்கும்பொழுது நான் ஸ்கூலில் போயிட்டு வந்து வீட்டுக்கு வரும்பொழுதே என்னை வந்து கேலி பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு அங்கே நின்றுருப்பாங்க 2-3 பாய்ஸு, எங்கள் சொந்தக்காரங்க, ரிலேஷன்ஸ் எல்லாம். அப்படி வந்தோடனே திட்டுவாங்க, இது வந்துடுச்சு பாரு, பொட்டை வந்துடுச்சு பாரு, 9 வந்துச்சு பாரு அப்படின்னு ஒரு இந்த மாதிரியான வார்த்தைகள். அந்த வார்த்தை சொல்லிட்டாவே எனக்கு ஒரே கஷ்டமாயிடும். வீட்டுக்கு போயிட்டு அவங்கள திட்டவும் முடியாது, பெரியவங்க நம்ம சின்ன பிள்ளையாக இருப்போம். அது வந்து ரொம்ப வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். ஒரு என்ன சொல்கிறேன், எதுக்கு நம்ம இப்படி சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எஜுகேஷன் மேலே எந்த தப்புமே இல்லை. எஜுகேஷன் வந்து ஏதாவது ஒரு ரிசல்ட், ஏதாவது ஒரு மார்க் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து என்னை ரொம்ப பெருமையாகவும் பேசியிருக்காங்க. அப்போ நான் வந்து அனலைஸ் பண்ணேன், இவங்க நம்மளை இதே வாய் தான் நம்மளை ஏதோ ஒரு குறை இருக்குன்னு நம்மளை வந்து கேவலமாக பேசுகிறாங்க, இதே வாய் நம்மளை வந்து ப்ரைஸும் பண்ணுறாங்க, ஜெயிச்சா அங்கீகரிக்கிறாங்க. அதனால் வந்து நான் பார்த்தேன், அப்போ நம்ம ப்ரைஸ் பண்ணுறதையே நம்ம சூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அடுத்து தொடர்ந்து என்னுடைய பள்ளி கல்விகளையும் கல்லூரி கல்விகளையும் நான் வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டேன். அதனுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் இன்றைக்கி நான் இப்படி வந்து நிற்கிறேன். ஏன் ஆங்கிலம் தேர்ந்தெடுத்தீங்க? ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேருக்கு சொன்ன ஒரே ஒரு ரீசன் தான். நான் வந்து 12th என்னோடய வகுப்பில் முதல் மாணவராக நான் வந்து பாஸ் பண்ணி வந்திருக்கேன். முதல் வகுப்பில். அப்போ வந்து இங்கிலீஷ்லன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரூரல் ஏரியாவில் படித்ததுனால அங்கெல்லாம் இங்கிலீஷ் டீச்சர்ஸ் எல்லாம் யாரும் வந்து அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து பாடம் நடத்த மாட்டாங்க. வந்தாங்கன்னா கூட 1 வருஷம் இருப்பாங்க, இல்லைன்னா 6 மாதம் இருப்பாங்க, ட்ரான்ஸ்ஃபரில் போயிடுவாங்க. அது ஏன்னு தெரில. இங்கிலீஷுக்கு நான் படித்ததுன்னு அங்கே டீச்சர்ஸே கிடையாது. எனக்கு முன்னாடி சீனியர்ஸாக இருக்கட்டும், பின்னாடி ஏதோ அதுக்கு ரொம்ப சீனியர்ஸ்க்கு வேணால் இருந்திருக்காங்க. அப்போ பார்க்கும்போது இங்கிலீஷ்க்கு யாருமே இல்லை. எல்லாருக்குமே தெரியும் ஒரு ரூரல் பேக்ரவுண்டில் அந்த மாதிரியான ஒரு இடத்துலேருந்து ஒரு அரசினர் கலைக்கல்லூரி, அரசினர் பள்ளியில் படிச்சுட்டு வெளியே வரது, இங்கிலீஷில் பாஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அப்போ வந்து அந்த டீச்சர்ஸே இல்லாத பட்சத்தில் நான் ஏதோ என்னால் முடிஞ்சதை படித்து ப்ரிப்பேர் பண்ணி தான் நான் பாஸ் பண்ணேன். மற்ற சப்ஜெக்டில் நல்ல மார்க் எடுத்தேன். இங்கிலீஷில் மட்டும் ரொம்ப கம்மியான மார்க், 108 மார்க் தான் எடுத்தேன். அப்போ நான் 10ஆம் வகுப்பு ஆமாம் 10ஆம் வகுப்பு படிக்கும்பொழுதே நான் டிசைட் பண்ணியிருந்தேன், நம்ம ஒரு திருநங்கையாக பேராசிரியர் ஆகணுன்றது. என்ன டிசிப்ளின்ன்றதை நான் சூஸ் பண்ணாமல் இருந்தேன். அப்போ இந்த இங்கிலீஷில் கம்மியாக எடுத்ததுனால இதில் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்ற ஒரு அந்த தாக்கம் எனக்கு வந்து அந்த 12ஆம் வகுப்புக்கு அப்புறமா தான் ஏற்பட்டுச்சு. அப்போ நம்ம ஏன் ஆங்கிலத்துறையை சூஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் டிகிரி போடணும், அப்ளை பண்ணணும், காலேஜ் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் போடுவாங்க. ஏன்னா அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் இது கிடைக்கலனா அது கிடைக்கும், அப்புறம் போடாமல் விட்டுட்டுனா அந்த டேட், அப்ளிகேஷன் டேட் வந்து க்ளோஸ் ஆகிடும். பட் நான் வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டே அப்ளை பண்ணல, இங்கிலீஷ் மட்டும்தான் அப்ளை பண்ணேன். பேராசிரியராகணும், பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதையும் முன்கூட்டியே தீர்மானிச்சிட்டிங்களா? அது வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது 5வது 6வது படிக்கும்போது எங்கள் பக்கத்தில் இருக்கிற எங்களோட குட்டி குட்டி பசங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கெல்லாம் பாடம் நடத்துறது நான் அங்கேயே தொடங்கிட்டேன். அப்பயே எல்லாருமே என்னை வந்து அது ஒரு பெருமையாக தான் சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு 10வது 12ஆம் வகுப்பு படிக்கும்போதெல்லாம் ஒரு 6வது 5வது படிக்கிற பசங்க எல்லாரும் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் மொட்டை மாடியில் ஒரு போர்டு வந்து நான் வரைஞ்சிட்டு அதை வச்சு அவங்களுக்கு அங்கேயே நான் கிளாஸஸ் எடுக்கிறது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்பயே அந்த சின்ன வயசுலேயே எனக்கு அந்த டீச்சிங்ன்றது அது ஒரு வேளை என் பிறப்பிலேருந்தே என் கூட வந்துச்சா என்னன்றது எனக்கு தெரியல. பிடிக்கும். ஆமாம், ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அப்பயே நான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம இருக்கணும், நம்ம ஒரு டீச்சர் ஆகணும். அப்போ அந்த எண்ணத்துலேயே நான் வளர்ந்து வர்றதுனால தான் அதனுடைய முழுமை நிலையை நான் இன்னைக்கு அடைஞ்சிருக்கேன். இங்கே உதவி பேராசிரியராக வந்த பிறகு மாணவர்கள்ட்ட அக்செப்டன்ஸ் எப்படி இருக்குது, உங்கள்கிட்ட அவங்களுடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்குது கல்லூரியில்? நான் வந்து டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பார்ட் டைம் லெக்சராக கொஞ்ச நாள் இருந்தேன். அந்த இடத்துல வந்து ஆரம்பத்தில் மாணவர்கள் வந்து என்னை பார்க்கும் பொழுதே வந்து பயப்படுவாங்க நிறைய பேர். ஏன்னா அவங்க ஒரு வேளை அவங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் சம் அதர் பிளேஸ் வித் சம் அதர் டிரான்ஜெண்டர்ஸ். ஸோ அந்த திங்கிங்லேயே வந்து நிறைய பேர் என்னை ஆரம்பத்தில் பார்ப்பாங்க, இவங்களை பார்த்தா பயமாக இருக்குது, எப்படி பேசுகிறது, இவங்களை எப்படி அணுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான மாணவர்கள்லாம் அதுக்கப்புறம் நான் வகுப்பறைக்கு சென்று ஒரு கொஞ்சம் மாதங்கள் கழிந்த பிறகு அவங்க எல்லாருமே வந்து என்னை ஏற்றுக்க ஆரம்பித்தாங்க. மற்ற டீச்சர்ஸ் விட என் மேலே ரொம்ப பாசம் காட்ட ஆரம்பித்தாங்க. கூடிய சீக்கிரமாகவே அவங்களாவே ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஒரு நல்ல டீச்சர்னு ஆர்டிக்கல் கொடுத்துட்டாங்க. சும்மா ஒரு கிளாஸ் ரூமில் எடுத்த ஒரு புகைப்படத்தை வச்சு அதுங்களாவே கொடுத்துட்டாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸே. அப்போது அது எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருந்துச்சு. என்னடா நம்மக்கிட்ட பழகவே பயந்தவங்க, நம்மளை அணுகவே பயந்தவங்க கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் நம்மளை இவ்வளோ நேசிக்கிறாங்களே அப்படின்னு. அப்போ நான் அவங்களை என்ன நினச்சிட்டேன்னா, கண்டிப்பாக இவங்க நான் போகிற வகுப்பறையில் இருக்கிற அனைத்து மாணவர்களையும் என்னால் திருநங்கைகளால் கொண்டு
கற்றுக்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்கள எல்லாரும் என்னுடைய மாணவர்களாக தான் நான் நினச்சேன். அப்போ அந்த அரசினர் கலைக்கல்லூரியில் இருக்கிற அந்த மாணவர்களுக்கே என்னால் ஒரு புரிதலை ஏற்படுத்தி என்னை ஏற்றுக்கொள்ள முடியுதா இருந்துச்சு. ஆனால் லயலா காலேஜில் ஒர்க் பண்ணும்போது லயலான்றது வந்து எப்பவுமே டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மக்களை பற்றின விழிப்புணர்வு அவங்க ஒரு ஆண்டும் மாணவர்களுக்கும் சரி டீச்சிங் ஸ்டாஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃப் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அதனால் அது அந்த இடத்துல வந்து எனக்கு எந்த விதமான இஷ்யூஸ் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தோ ஸ்டாஃப் கிட்ட இருந்தோ எதுவுமே வந்ததே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த புரிதல் இன்ன வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. நான் படிக்கிறதுலேருந்தே நான் அதை வந்து லயலா காலேஜில் ஒரு கோயிலாக தான் நான் வந்து நினைப்பேன். ஏன்னா ஒரு மாணவர்கள் நம்மளை மதிக்கிறது, நம்மக்கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணுற அந்த அணுகுகிற விதங்கள் அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அது வி காண்ட் எக்ஸ்பிரஸ். ஒரு சக மனிதனுக்கான எல்லா மரியாதையும் அவங்க கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா இது மட்டும் இல்லாமல் ஏன் அந்த புரிதல் அங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்டும் 7 திருநங்கை மற்றும் திருநம்பி மற்றும் திருநங்கைகளுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவங்க கேட்குற டிகிரி அவங்க வந்து கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கிளாஸில் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்போ அங்கே போகிற அந்த டீச்சர்ஸ்க்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், மாணவர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த வளாகத்தில் இருக்கின்ற பட்சத்தில் எல்லாருக்குமே அந்த புரிதல் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. திருநங்கைகளையோ திருநம்பியோ அணுகிறதுங்கிறது குழந்தைகளுக்கு பெற்றோர் சொல்லி கொடுக்கறதுலேருந்து தான் வருதா? கண்டிப்பாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் கூட இருக்குது, ஸ்கூல் படிச்சுட்டு ஒரு 6வது 7வது 8வது 9வது படிக்குது. தன் டீனேஜ் அடையும் பொழுது அந்த பெண் தன்மை வந்து அவங்க அதிகமாக உணர்வாங்க. பேரண்ட்ஸ் யாரும் இல்லைன்னா வீட்டுக்குள்ளார போயிட்டு அவங்க வந்து கதவெல்லாம் சாத்திக்கிட்டு லேடிஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது, ஸ்ட்ராரி ட்ராப் பண்ணிக்கிறது, பொட்டு வச்சுக்கிறது, அந்த மாதிரி திடீர்னு ஏதாவது ஒன்று அவங்க பேரண்ட்ஸ் பார்த்துட்டு அவங்க வந்து கோவப்பட்டு நீங்கள் இருக்காத, நீ இருந்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலிக்கே வந்து பிரச்சனை, நீ பிறந்ததே எங்கள் ஃபேமிலிக்கே ஒரு சின்ன நாங்கள் நினைக்கிறோம்னால நிறைய பேர் வந்து அதை ஒரு பேடாக தான் க்ரியேட் பண்ணுறாங்க. அப்படி அந்த பேரண்ட்ஸ் வந்து வெறுத்து ஒதுக்கி அவங்கள வெளியே துரத்தும் பொழுது ஒரு 10ஆவதோ ஒரு 9ஆவதோ படிக்கின்ற ஒரு மாணவன் வெளியே வரும்போது ஒரு திருநங்கையாக ஃபீல் பண்ணி அவங்க வந்து எத்தனை நாள் வெளியே சர்வை பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 3 நாள் சாப்பிடாமல் இருக்கலாம், உயிர் இருக்கும். 4வது நாள் சாப்பிடாமல் இருக்க முடியாது இல்லையா? அப்போ அந்த வழியாக வர ஏதாவது ஒரு திருநங்கை யாரோ அவங்க வந்து செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்ணுறவங்களோ இல்லை பெக்கிங் பண்ணுறவங்களோ கண்டிப்பாக அவங்க தான் அதிகமான ரோட்டில் இருக்க முடியும். அந்த டைமில் அவங்கள பார்த்து இவங்க என்ன நம்மள மாதிரி இருக்காங்கன்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நல்லா பார்த்துக்கிற திருநங்கைகளும் இருக்கிறாங்க. 10 நாள் நல்லா சோறு போட்டு அவங்கள வந்து வெளியே கூட்டிகிட்டு போய் இதுதான் நம்முடைய தொழில், இதை நீ கண்டினியூ பண்ணுன்னு சொல்கிற திருநங்கைகளும் இருக்கிறாங்க. அப்போது அந்த பிள்ளை யார் கையில் கிடைக்குது அப்படின்றது தானே பெரிய விஷயம். அப்போ அந்த மாதிரி மக்கள்கிட்ட கிடைக்கும் பொழுது அது என்ன ஆகும்? தன்னுடைய படிப்பு, தன்னுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் அது வந்து தன்னுடைய எதிர்காலத்தில் வச்சுருந்த கனவுகள் அனைத்தும் சிதைக்கப்பட்டு இதுதான் நம்ம வாழ்க்கை, இதுதான் நம்முடைய கனவு அப்படின்னு அதை மாற்றிக்கிட்டு அதில் வந்து தள்ளப்படுது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஒரு குடும்பம் ஒரு திருநங்கையோ ஒரு திருநம்பியோ அரவணைச்சா அவங்க மற்ற குழந்தைகள் மாதிரியே கல்வியில் வேலை வாய்ப்பில் முன்னேறுவதற்கான எல்லா சூழலும் இருக்குது. 100% குடும்பம் நிராகரிச்சிடக்கூடாது. ஆமாம். ஒரு பேரண்ட்ஸ் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாவே டாக்டர் ஜென்சி மாதிரி எதிர்வரும் சமூகத்தில் பல பேர் உருவாகலாம். அவங்க எப்போ வந்து அவங்கள வெறுத்து ஒதுக்குறாங்களோ அங்கே தான் அது வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து. உங்களுக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு பெற்றோரோ ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ திடீர்னு ஒரு திருநங்கை திருநம்பி நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்கங்கிற போது உளவியலாக என்ன பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறாங்க? ஏன்னா நம்ம கூட பிறந்தவங்கிற ஒரு பாசம் இருக்கும், நாம் பெற்றவங்க அப்படின்ற ஒரு பாசம் இருக்கும். ஆனால் அந்த கடந்த ஒரு வெறுப்பை காமிக்கிறதுக்கு என்ன மனநிலை காரணம்? மெயினான அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கிடையவே கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கிற பக்கத்து வீட்டார் அண்டை வீட்டார்கள் தான் நான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் உண்மையாலுமே ஒரு தகப்பனோ ஒரு தாயோ தன்னுடைய பிள்ளையை வந்து இந்த மாதிரி இருக்குதுன்றதுக்காக வெறுக்க முடியாது. அது வந்து 100% நம்ம சொல்ல முடியும். புரியுதுங்களா? அப்போ வந்து என்னென்னா இந்த புள்ள இப்படி போகும்போது வரும்போது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது வீட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே சொல்லியிருக்கிறாங்க, ஏன் உங்கள் பிள்ளை இப்படி வளர்த்துருக்குறீங்க, இது ஏன் இப்படி பொம்பளை பசங்க கூட தான் சேருது, ஆம்பளை பசங்க கூட சேர மாட்டேங்குது, இது ஏன் வீட்டு வேலையே செஞ்சுட்ருக்கு, வெளியில் போய் எல்லா பசங்க கூட கிரிக்கெட் ஆடினா ஆம்பளை பசங்க கூட சேர்ந்தா ஆம்பளை அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அப்படியெல்லாம் என்ன நிறைய நாட்கள் என்னை சொல்லி ஏளனமாக பேசியிருக்காங்க. அப்போது அந்த வீட்டிலேருந்து அவங்க வந்து துரத்து விளையாடக்கூடாதுங்கிறாங்களா? என்னை வந்து விளையாடணுன்றாங்க. கிரிக்கெட் விளையாடினா தான் நான் வந்து பையனா அப்படின்ற ஒரு இதெல்லாம் எனக்கு அப்போ ஸ்கூல் எஜுகேஷன்லேயே ஒரு 9th 10th படிக்கும்போது மகளிர் கிரிக்கெட்டும் இருக்கு. ஏன் நீ வந்து பெண்கள் விளையாடுற கிரிக்கெட். ஆனால் அதுதான் சொல்கிறேன், அந்த புரிதல் இல்லாத ஒரு கிராமம் இல்லையா? அப்போ வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நிறைய நாட்கள். அது வந்து நீ ஏன் இந்த மாதிரி பாய்ஸ் கூட போய் விளையாட மாட்டேறேன், இங்கேயே கேர்ள்ஸ் கூட. எனக்கு மனசில் அதுதான் தோணுது. நான் என் அப்பையிலேருந்து ஒரு பெண்ணாக தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி
எந்த ஒரு பேரண்ட்ஸும் அவங்களுடைய வந்து தன்னுடைய பிள்ளையை எந்த ஒரு காரணத்துக்காக கொண்டு நேரடியாக வெறுத்து ஒதுக்குவாங்க அப்படின்னா நான் அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். எல்லா காரணம்னா அவங்களுடைய சமூகம், அங்கே இருக்கிற அந்த சூழ்நிலை தான் காரணம். அவங்க போகும்போது வரும்போது அவங்கள குறை சொல்கிறது, இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துச்சுன்னா அங்கே இருக்கிற யாராவது ஒருத்தவங்க பார்த்து ஏதாவது ஒன்று சொல்கிறது, ஒரு சும்மா ஏதாவது ஒரு பையன் கூட ஏதோ ஒரு விளையாட்டு இருந்தால் அங்கே வந்து ஏதோ இங்கே ஏதோ பண்ணிட்டாங்க, அங்கே ஏதோ பண்ணிட்டாங்க, இது திருடிட்டாங்க அப்படின்னு ஒரு இல்லாத ஒரு பழியை அப்பையிலேருந்தே சொல்லி 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 அவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா வெறுத்தே போயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபேமிலியாக கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அங்கே வரவங்க கூட அவங்களை ஏற்றுக்க மாட்டாங்க, அங்கே ஒரு குறை சொல்லுவாங்க. அப்போ பேரண்ட்ஸாக நீங்கள் குடும்பத்தை ஐசோலேட் பண்ணுறது நடக்குதா? ஆமாம், கண்டிப்பாக நடக்கும். அப்போ குடும்பம் குழந்தைய ஐசோலேட் பண்ணும். ஆமாம், கண்டிப்பாக நடக்கும். நானே அப்படி இருந்திருக்கிறேன். நிறைய நாட்கள் வந்து போகிறதுக்கே மனசு ரொம்ப ஆசையாக இருக்கும், ஆனால் வந்து போக முடியாது. ஏன் எப்படி போனால் அங்கே என்ன பண்ணுவாங்க, நம்மளை கேலி கிண்டல் பண்ணுவாங்க, நம்மளை வச்சு ஒரு கதையாக க்ரியேட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம கூட இருக்கிற நம்ம அம்மாவோ நம்ம கூட பிறந்த சகோதரிகளோ வரும்போது அவங்களுக்கு அது கஷ்டமாக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் ரொம்ப டிகரிங் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க தான். அவங்க வந்து சடனாக என்ன பண்ணாங்கன்னா கையை வச்சு அடிச்சிடுவாங்க. நிறைய மக்களுக்கு இன்றைக்கி ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட பிறந்த சகோதரர்களை தான் அப்படின்றது நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ பேர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் மக்கள். ஸோ அவங்களுக்கு என்னென்னா ஒரு ப்ரெஸ்டேஜ், அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லிடக்கூடாது, என்னடா உன் தம்பி இப்படி இருக்கிறான், நீ அடித்து திருத்தி ஒழுங்காக வளர்க்க மாட்டேன்னா சொன்னால் போதும், அடித்தா திருந்துற மாறுற விஷயம். ஆமாம், அப்படி சொன்ன உடனே இவங்களுக்கு ஒரே ஒரு அப்படியே ஒரு எழுச்சி வந்து ஒரு நேராக வீட்டுக்கு வந்தோடனே அவங்கள போட்டு அடிக்கிறது, கள்ளை தூக்கி அடிக்கிறது, கட்டை தூக்கி அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு பல்வேறு விதமான கஷ்டங்களுக்குள்ளே அவங்கள வந்து தாக்குறது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. அந்த புரிதல் எப்போ ஏற்படும் அப்படின்னா, இது வந்து ஸ்கூல் எஜுகேஷன்லேயே திருநங்கைகளை பற்றின ஒரு புரிதல் வந்து கண்டிப்பாக மாணவர்களிடத்துல ஏற்படுத்தணும். அப்போ தான் அந்த குழந்தை வளர்ந்து வர 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 அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அது ஒரு திருநங்கை அப்படி இல்லை ஒரு திருநம்பின்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணுன்ற அந்த தாட்டை நம்ம அப்பயே கொடுக்கணும் இல்லையா? அப்படி கொடுக்கும்பொழுது தான் அது வந்து பேரண்ட்ஸ்க்கும் ஒரு விழிப்புணர்ச்சியாகவும் இருக்கும். அவங்களுக்கு அது எப்போ ஏற்படுதோ, அவங்க எப்போ தங்களுடைய பிள்ளைகளை அக்செப்ட் பண்ணி ஒரு ஆண் ஒரு பெண்ணாக மாதிரி மதித்து படிக்க வச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆண் பெண்ணை விட இந்த குழந்தை வந்து சாதிச்சு காட்டும் அப்படின்றது நான். இப்போது குடும்பத்தில் அக்செப்டன்ஸ் வந்துருச்சா? அக்செப்டன்ஸ் வந்துருச்சு. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அவர் பேசுனதுனால அதுக்கப்புறமா இது ஸ்டார்டட் அக்செப்டிங் மீ. நிறைய பேர் எங்கள் நேட்டிவில் ஊர்லேருந்து கால் பண்ணி என்கிட்ட நல்லா சகஜமாக தான் பேசுனாங்க. அப்பயே பரவாயில்ல நீ இந்த இதில் போகிற, அவங்களுக்கு அப்போ தான் அதாவது ஒரு ரிசல்ட் கிடைக்கும்போது அவங்க நேரடியாக பார்க்கும்பொழுது தான் அதை நம்புகிறாங்க. இப்போ நான் இவ்வளோ ஒரு வேளை அப்படி காண்பிக்கப்படாமல் இருந்தால் இன்னும் கூட என்ன மாதிரியான என் மேலே இருக்கிற அந்த பிம்பங்கள் வந்து கண்டினியூ தான் ஆயிருக்கும் என்னோட நேட்டிவில். கண்டிப்பாக ஒரு திருநங்கையோ திருநம்பியோ ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளுது இந்த சொசைட்டி. கண்டிப்பாக அப்படி ஜெயிக்கிறவங்க மட்டும்தான் இங்கே பேசப்படுறாங்க, ஜெயிக்காதவங்க யாரும் பேசப்படலையே. கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் எப்படி இருக்குது திருநங்கைகளையும் திருநம்பியும் அடாப்ட் பண்ணிக்கிறதுல? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிற நம்மளது தமிழக முதல்வர் அவர்கள் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட புதுமை பெண் ஸ்காலர்ஷிப்பில் திருநங்கைகளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தளர்வுகளை கொடுத்துருக்கிறது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா ஒரு மாதம் ஒரு 1000 ரூபாய் கிடச்சி ஒரு குழந்தை நல்லபடியாக படிக்கணுன்றதை விட ஒரு திருநங்கைக்கு ஒரு 1000 ரூபாய் கிடச்சி அது நல்லா படிக்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அதனால் இது வந்து ரொம்பவே ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு அடிப்படையான ஒரு வளர்ச்சி நிலையாக தான் இதை நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. நிறைய அவங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இலவச பேருந்தில் கூட திருநங்கைகளை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. திருநங்கைகளுக்கு மானியம் வழங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க முன்னெடுத்து தான் இருக்கிறாங்க. ஆனால் என்னென்னா இதனுடைய புரிதல் வந்து சரியாக திருநங்கைகளுக்கு போய் சேருதா அப்படின்றது தான் கேள்விக்குறி. அதில் பெரிய இடைவெளி இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. குறிப்பிட்ட மக்கள் யார் வந்து அரசாங்கத்தை நாடி இருக்கிறார்களோ, யார் அதில் ரொம்ப நெருங்கி இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் அதில் வந்து பயனடைகிறாங்களே தவிர நார்மலாக எங்கேயோ ஒரு இடத்துல சாதாரணமாக பிறந்து வளர்ந்து சாதாரணமாக இருக்கிற திருநங்கைகளை போய் இந்த இப்படின்னு ஒரு இருக்குதுன்ற விஷயமே அவங்களுக்கு தெரியுமான்றது ஒரு கேள்விக்குறியாக தான் நான் பார்க்குறேன். நமக்கு கிடைச்சது இவ்வளவுதான்னு அவங்க சுருங்கி போயிடுறாங்க. ஆமாம், புதிய விஷயங்களை தேடுறதுல உங்களுக்கு நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அந்த குழந்தை வந்து எடுத்துகிட்டு போய் சாப்பாடு கொடுத்து நீ நான் உன்னை காலேஜில் படிக்க வைக்கிறேன்ற திருநங்கைகள் இருக்காங்க, நீ வா இதுதான் நம்ம தொழில்னு எடுத்துகிட்டு போய் ரோட்டில் நிற்க வைக்கிற திருநங்கைகளும் இருக்காங்க. அவங்க யார் கையில் கிடைக்கப்படுறாங்க அப்படின்றது தான் இங்கே விஷயமே. கல்வி நிறுவனங்களில் பள்ளியோ கல்லூரியோ இவங்களை சேர்த்துக்கிறதுல இடைஞ்சல் இருக்கா இல்லை சேர்த்து? ஸோ நிறைய நான் எக்ஸாம்பிள் சொல்லணும் இந்த கொஸ்டின்ஸ்க்கா. நம்ம மாநில கல்லூரியில் கூட 2-3 திருநங்கைகள் வந்து சேர்ந்தாங்க. ஆனால் வந்து நிறைய பேர் சேர்ந்தாங்க. அதில் வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் நிறைய பேர் இடைநிற்றல் ஏற்பட்டு தான் போயிட்டாங்க. என்னென்னா அவங்க வந்து புரிதல் இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. முக்கியமாக வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப க்ளோஸான ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க ஜாயின் பண்ணாங்க. அவங்க வந்து எஜுகேஷனை கண்டினியூ பண்ணாமல் போயிட்டாங்க. ஏன்னு கேட்கும்போது
அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, எங்களை வந்து சரியாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அணுக மாட்டுறாங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு வந்து அந்த புரிதல் வந்து மாணவர்கள்கிட்ட அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்றது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அவள் வந்து காலேஜ் விட்டு வெளியே போயிட்டான். அந்த மாதிரி நான் இப்போ தமிழக முதல்வர் அவர்கள் வந்து ஒரு காலேஜில் ஒரு திருநங்கைக்கு இலவசமாக அவங்க கேட்குற டிகிரி கொடுத்து அவங்கள படிக்க வைக்கலாம், அவங்களுக்கு தங்குறதுக்கு இடமும் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதில் எத்தனை பேர் பயனடைஞ்சாங்க அப்படின்றது தான் இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா இந்த மாதிரி படிக்கவே அவங்க வந்து போக முடியாமல் அந்த இடத்துலையே அவங்க வந்து அப்படியே நின்றுடுறாங்க இல்லையா. அதனால் அதனுடைய அந்த கவர்மெண்ட் அந்த சலுகை வச்சுருக்கு அப்படின்றது கூட அவங்களுக்கு அதை யூஸ் பண்ணணும், எப்படி அதை வந்து அடையணுன்ற அந்த தன்மைகள் அதனுடைய அணுகுமுறைகள் எதுவுமே அவங்களுக்கு வந்து தெரியாமே இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக அதெல்லாம் தெரிஞ்சு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிற அனைத்து ஸ்கீம்ஸும் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சு, அவங்களுக்கு அதுக்கான அவேர்னஸ் இருந்து அவங்க பயனடைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய ஒரு சாதனை வெற்றி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் பள்ளி கல்லூரியில் படிக்கும்போது மாணவர்கள் எப்படி உங்கள்கிட்ட நடந்துக்கிட்டாங்க? ஏன் அவங்க மட்டும் வெளியில் போகிறாங்க, மாணவர்கள் சரியாக நடந்துக்கல அப்படின்னு நீங்கள் தாக்கு பிடிச்சிருக்கீங்க? ஏன் நான் தாக்கு பிடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பள்ளி காலங்களிலும் என்னுடைய கல்லூரி காலங்களிலும் நான் தான் என்னுடைய வகுப்பில் முதல் மாணவனாக வந்திருக்கேன். அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா ஏன் ஸ்கூல் எஜுகேஷனில் என்ன மாதிரியே ஒரு பாவனைகள் கொண்ட, என்ன மாதிரியே பெண் தன்மை கொண்ட ஒரு திருநங்கை படித்தாங்க. அவங்களும் என்ன மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து நார்மல் ஸ்டூடெண்ட் தான். அவங்கள வந்து பசங்க வந்து ரொம்ப கலாய்ப்பானுங்க. அவங்கள பிடிச்சி அவனை கலாய்க்கிறது, அவன் சட்டையெல்லாம் அழுத்து அவனுக்கு என்ன பாடியில் என்ன உறுப்புகள் இருக்குன்னெல்லாம் கூட கழட்டி என் முன்னாடியே பார்த்துருக்குறாங்க. அந்த மாதிரி அவனை பண்ணும்பொழுது நான் அதே வகுப்பறையில் அங்கே உட்காந்துட்ருப்பேன். ஆனால் என்கிட்ட அந்த மாதிரிலாம் யாரும் வந்தது கிடையாது, என்னை சீண்டுனதும் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல என்னை எஜுகேஷன் தான் காப்பாற்றுச்சு. அதாவது நான் இவங்கக்கிட்ட போனால் அந்த டீச்சர் சப்போர்ட்டுக்கு வருவாங்க, அவங்க கேட்பேன். அந்த மாதிரி நான் ஆசிரியர்கள் கூடவே நான் என்னுடைய அணுகுமுறைகளையும் பழக்க வழக்கங்களையும் நான் அதிகமாக வந்து கற்றுக்கிட்டு அவங்க கூடவே நெருங்கி இருந்ததால் மாணவர்கள் வந்து என்கிட்ட வந்து என்னை கேலி கிண்டல் சீண்டல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் என்னை எஸ்கேப் பண்ணுறாங்க. ஆமாம், தயங்கினாங்க. அதுக்கு காரணம் எஜுகேஷன் தான். நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் வந்து உங்களை அவ்வளவு கேலியும் கிண்டலுமாக அணுக விடாமல் தடுத்துருச்சு. அது மற்ற எல்லோருக்கும் அது சாத்தியப்பட மாட்டேங்குது. மற்ற எல்லோருக்கும் அது சாத்தியமாகுமா அப்படின்றது கஷ்டம்தான். ஏன்னா எல்லாருமே, அதாவது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய பாதையில் நான் வந்த காலகட்டங்களில் வந்து விவரிக்க முடியாத ஒன்று. ஏன்னா இன்றைக்கி நான் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கேன், இன்றைக்கி நான் வந்து ஒரு பெரிய எஸ்டீம்டான ஒரு இன்ஸ்டியூஷனில் ஆங்கிலத்துறையில் பேராசிரியராக இருக்கிறேன் அப்படின்றதுக்கு பக்கத்தில் பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒரு இடத்துலையும் கடந்து வர்றதுன்றது எல்லாருமே ஜென்சி மாதிரி ஆகிட முடியுமான்றது கஷ்டம்தான். அவ்வளோ போல்ட்னஸ் அவங்களால வளர்த்துக்க முடியுமான்றதும் கஷ்டம்தான். அதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக நம்ம வச்சுக்கிறோன்னா பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்க அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக டாக்டர் ஜென்சி மாதிரி நிறைய திருநர் மக்கள் வெளியே வரதுக்கான நிறைய வாய்ப்புகள். எல்லா குழந்தைகள் மாதிரியும் தான் இவங்களும்ன்ற அந்த அக்செப்டன்ஸ் வந்து பெற்றோர்கிட்ட. ஆமாம், இப்போ எல்லாரையும் வந்து எம்ப்ரேஸ் பண்ணுறீங்க, எங்களை எங்கே பண்ணுறீங்க? எந்த இடத்துல அந்த ஏக்கம் ஏன் எங்களுக்கு இருக்காதா? ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னா அவங்களை நல்லா எம்ப்ரேஸ் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, எங்களை பண்ண மாட்டுறாங்களே. அந்த மாதிரி எங்களுக்கு எதுவும் பண்ண வேணாம், எங்களை எம்ப்ரேஸ் பண்ணாவே அது எங்களுக்கு ஒரு எங்கள் வாழ்க்கையில் ஒரு நாங்கள் அது பிறந்ததுக்கான ஒரு சந்தோஷத்தை அடைய முடியும். எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டுனா இப்போ எல்லோரும் ஆண் பெண் இயற்கைன்னு ஏற்றுக்கிறாங்க, டிரான்ஸ்ஜெண்டர்ஸை மட்டும் ஏன் ஏற்றுக்க மாட்டுறாங்க? நாங்களாகவே இருக்கிறோம், எங்களை அப்படியே ஏற்றுக்கோங்க அப்படின்றது தான் நாங்கள் கோரிக்கையாக சொல்கிறோம். வேலைவாய்ப்பில் எப்படி இருக்குது? தனியார் துறையில் எப்படி இருக்குது? அரசு துறையில் இடஒதுக்கீடு இருக்குது, தனியார் துறையில் திருநங்கைகளுக்கோ திருநம்பிக்கோ வாய்ப்பு கொடுக்கறதுல நிறுவனங்கள் செயல்படு. ஸோ நீங்கள் வேலை வாய்ப்புன்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு விஷயத்த நான் இங்கே சொல்லணும், நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு ஆண் பெண் இருக்கிறாங்க, இந்த பக்கம் ஒரு திருநங்கை இருக்கிறாங்க. 2 பேருக்கும் ஒரு வேலைக்கு போகிறதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னவாக இருக்கணும்? ஒன்று டிகிரி இருக்கணும், இன்னொன்று எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் இருக்கணும். இது ரெண்டுமே இவங்ககிட்டையும் இருக்குது, இவங்ககிட்டையும் இருக்குது. இப்போ வந்து இவங்க 2 பேரும் ஆணும் பெண்ணும் வந்து அந்த குவாலிஃபைடு ஆகிறாங்க, எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் இருக்குது, அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க, அவங்களுடைய அவுட்கம்ஸ் வந்து நல்லா அவங்களுடைய சஸ்டைனபிலிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இன்கம் கிடைக்குது, அவங்க வந்து நல்லா சர்வை பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் மக்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் இருக்குது, குவாலிஃபைடாக இருக்கிறாங்க அந்த வேலைக்கு. ஆனால் அவங்களுடைய அவுட்கம் பார்த்திங்கன்னா அவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஒர்க்ஸ்க்கும் பெக்கிங் ஒர்க்ஸ்க்கும். காரணம் என்னன்னா சொசைட்டி கொடுக்குற அந்த ஸ்டிக்மா டிஸ்கிரிமினேஷன் தான். அது இல்லாமல் இருந்தால் இவங்களும் சேம் தான். பட் இவங்களுடைய அவுட்கம்ஸ் இதுவாக இருக்குது, இவங்களுடைய அவுட்கம்ஸ் இதுவாக இருக்குதுன்றதுக்கு காரணம் என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். வேலைக்கு வைக்கிறதுல அவங்களுக்கு தயக்கம். ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. அப்படி வேலைக்கு வச்சாலும் கூட அவங்கள என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணை வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை வந்து ஒரு கம்பெனியில் வச்சுருக்காங்க. அங்கே ஒரு பையன் வந்து அவளை சீண்டுறான், ஏதோ ஒன்று பண்ணுறான், அது வந்து இஷ்யூ ஆகி பெரிய இஷ்யூ ஆகிடுது. உடனே அவன் சொல்லிட்டுவான், இவ தான் என்ன அப்படி பண்ணா, இந்த டிரான்ஸ்ஜெண்டர் தான் என்ன பண்ணானா. அப்போ அங்கே இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க?
ஆமாம். அவங்க ஏன்னா அந்த பார்வை அப்படி தான் இருக்குது இல்லையா? அவங்க அப்போ சொல்ல அப்போ முன்முடிவோட ஆமாம். அப்போ எல்லாருமே அவன் மட்டும் அப்படி சொல்லிட்டான்னா, இவளுக்கு முன்னாடி அவன் சொல்லிட்டான்னா, எல்லாருமே நினைப்பாங்க, ஆமாம் அவங்க தான் பண்ணாங்க, அவங்க தான் பண்ணியிருப்பாங்க, அவங்கள வேலை விட்டு நம்ம அனுப்பிடலாம். இப்படி தான் நடந்துட்டுருக்கு. அது இப்படி நடந்துச்சா, இது இவங்க பண்ணியிருப்பாங்களான்ற யோசித்து திங்க் பண்ணுறதுக்கு கூட அவங்க டைமும் கொடுக்க மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. டக்குன்னு சொல்லிடுவாங்க, அப்போ இவங்க தான் காரணம், நீங்கள் உங்களை இவ்வளோ தூரம் நான் கொண்டு வந்து வச்சு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற திரும்ப ஒரு பெரிய ஒரு முகத்திரை அவங்க மேலே போட்டு அவங்கள வெளியே அனுப்புகிறாங்க. இது தொன்று தொட்டு காலங்காலமாக நடந்துகிட்டே இருந்தால் இதுக்கு விடைப்பொருள் தான் என்ன சொல்லுங்கள்? என்ன அடுத்து உங்களுடைய ஆம்பிஷன் என்ன? ஸோ என்னுடைய ஆம்பிஷன் பார்த்தீங்கன்னா, நான் சமூக நீதியை பின்பற்றக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியின் முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய கோரிக்கையை நான் வச்சுருக்கேன். என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு அரசினர் கலைக்கல்லூரியில் ஆங்கிலத்துறையில் உதவி பேராசிரியர் பணியை நிரந்தரமாக எனக்கு வழங்கணும்னு எனக்கு அப்பா அம்மா கிடையாது. அவர் அப்பாவாக கேட்டு நான் என்னுடைய கோரிக்கை வச்சுருக்கேன். கண்டிப்பாக அவர் என்னுடைய கோரிக்கை நிறைவேற்றுவார் அப்படின்ற நம்பிக்கையில் நான் இருக்கிறேன். ஓகே, இந்த சொசைட்டிக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தியாக, வலியுறுத்தக்கூடிய செய்தியாக என்ன இருக்குது? சொசைட்டிக்கு அப்படின்னு நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல பேரண்ட்ஸுக்கு தான் நான் சொல்லணும். ஏன்னா அங்கே தான் ஆரம்பிக்குது இல்லையா? ஒரு ஃபேமிலியிலேருந்து தான் ஒரு சொசைட்டி ஆரம்பிக்குது. முதல்ல உங்கள் வீட்டில் யாராவது ஒரு குழந்தைகளோ, ஒரு திருநங்கைகளோ, இல்லை ஒரு திருநம்பி மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கிற மாதிரி யாராவது பிறந்து அவங்களுடைய ஆட்டிடியூடை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா, தயவு கூர்ந்து அவங்கள வெளியே அனுப்பாதீங்க. ஏன்னா அந்த வெளியே அனுப்புனா அந்த கஷ்டம் வேறு. நான் அந்த மாதிரி வெளியே எத்தனை விடுதிகளில் என்னை கேவலமாக பேசியிருக்கிறாங்க தெரியுமா? அந்த கஷ்டங்களில் நான் தாங்கி என்னுடைய வலிய வேதனையில் நான் கண்ட்ரோல் பண்ணி அது ரொம்ப கஷ்டங்க. அந்த பாதை முள்ளு மேலே கூட நடந்துடலாம், அது கூட சாதாரணமாக இருக்கும். ஆனால் ஒரு ஃபேமிலி நம்மளை எந்த விதமான சப்போர்ட் இல்லாமல் நம்மளை இந்த சொசைட்டியில் அதை அப்படி தனியாக விட்டுட்டு, அதுவும் ஒரு திருநங்கையாக ஒரு திருநம்பியாக விட்டுட்டு போனாங்கன்னா அதனுடைய கஷ்டம்ன்றது அது ஒரு பெரிய விஷயம். அது எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. அதுதான் நான் சொல்கிறேன், எந்த ஒரு பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகள் இப்படி இருக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள கை விட்டுறாதீங்க. ஏன்னா அந்த வழிகள் எங்களுக்கு மட்டுமே தெரியும், அதனுடைய கஷ்டம். அதை நான் நினச்சி பார்க்கும்போதே எனக்கு அழதான் வருது. ஏன்னா அது அவ்வளோ பெரிய விஷயம். ஒரு இடத்துலையும் நம்மளை பார்க்குறது, எங்கே போவேன், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்னு நம்மளுக்கு அந்த திங்கிங் வரும்பொழுது அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நான் கண்ணீர் விட்டு இந்த பேரண்ட்ஸுக்கு ஒரு கோரிக்கையை கூட அதை வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு குழந்தைகளோ யாராவது பிறந்தாங்கன்னா அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் எப்படி ஒரு ஆண் பெண்ணுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து வளர்க்குறீங்களோ அந்த மாதிரி ஒரு சேஃப் அண்ட் செக்யூரிட்டி கொடுத்தா அவங்க வாழ்க்கையில் வேறு எதுவுமே அவங்க சாதிச்சதுக்கான ஒரு இதுவில்லாமல் இது அவ்வளோ பெரிய ஒரு சாதனையாக அவங்க கண்களுக்கு முன்னாடி தெரியும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.